போன வாரத்துக்கு கடைசியாக என்ன படித்தோம் பாலிட்டியில்? ப்ரியாம்பிள் உள்ள அந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை பாராமல் சொல்லிடலாமா? நோட்டு மூடிட்டு 9 பாயிண்ட்டையும் சொல்லணும், ஆர்டர் மாறாமல் சொல்லிடலாமா? படிக்க சொன்னேன்ல இல்லையா? சொன்னேன்ல, படிக்க சொன்னேனே, சொன்னேன்ல 9ஐயும் கரெக்டாக கேட்பேன்னு சொல்லி சொன்னேன்ல. ஆர்டர் மாறாமல் ஒருக்கா வாசிச்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஆர்டர் மாற்றி தான் ஆப்ஷனில் கொடுப்பாங்க, புரியுதா? இப்போ இறையாண்மை ஃபர்ஸ்ட் இருக்குன்னா இறையாண்மை 3வது கொடுப்பாங்க, இன்னொரு ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கும். உங்களுக்கு 9ம் தெரியும், ஆர்டர் படி இல்லைன்னா சிக்கலாயிரும். அதுக்குதான் பிரியாம்பிளை மனப்பாடம் பண்ண சொல்றது. சரி, அதை படிச்சாலும் தான் சொல்லிடலாம்ல. இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்ம, அந்த ஆர்டர் படி தான் இருக்கு, அந்த ஆர்டர் தான் கேட்குறேங்க. அதுதான் சொல்லுங்க, டக்குன்னு படிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? இறையாண்மை. 2வது சமதர்மம், மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அவ்வளோதான், சரியா? அதனால அந்த ஆர்டரை கரெக்டாக என்ன பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ அந்த பிரியாம்பிள் உள்ள டெப்தா படிச்சிருவோமா? பிரியாம்பிள் முடிச்சுட்டு இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கலாங்கிறத சொல்றேன், சரியா? இன்னும் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கலாங்கிறத நான் எடுக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எதை எடுத்தாச்சு? பிரியாம்பிள் எடுத்தாச்சு, இன்ட்ரோடக்ஷன் எடுத்திருக்கேன், சரியா? சரி, பார்க்கிவாலா அப்படின்னு ஒருத்தர், யாரு? NA பார்க்கிவாலா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருப்பாரு இந்த பிரியாம்பிள், சரியா? சமீப நாட்களில் டிஎன்பிசியில் நிறைய இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ முகவுரையை அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த பிரியாம்பிள், அல்லது பிரியாம்பிள் இஸ் த ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் என்னது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா NA பார்க்கிவாலா. NA பார்க்கிவாலா, சரியா? சரி, இந்த பிரியாம்பிளை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன்ல எல்லாமே ஓனா எழுதுனது கிடையாது, நல்லா தெரிஞ்சிருந்தோம், சரி? அம்பேத்கர் அவர் இஷ்டத்துக்கு எழுதி வச்சார் அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல தான் என்ன பண்ணாங்க, கடன் வாங்கினாங்க. ஒவ்வொரு இதையா அங்கிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்கிடுவோம், நிறைய நாடுகள், சரி? அதில் நமக்கு மெயினாக புக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு 11 கண்ட்ரிஸ், அது தனியாகவே நடத்துறது, அது கடைசியில் இருக்குது சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிரியாம்பிளை எங்கேருந்து காப்பி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே ஒரு தலைவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். அந்த தீர்மானத்துக்கு பேர் குறிக்கோள் தீர்மானம், இங்கிலீஷில் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, டிசம்பர் 13, 1946. இந்த டேட் ரொம்ப முக்கியம். டிசம்பர் 13, 1946. இங்கிலீஷில் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், தமிழில் கொள்கை தீர்மானங்கள். கொள்கை தீர்மானங்கள் சொல்லிட்டு யார் கொண்டு வந்திருப்பான்னா, ஜவஹர்லால் நேரு, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு, இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு டிசம்பர் 13, 1946. ஸோ இந்த கொள்கை தீர்மானங்கள்ல இருந்து தான் எதை காப்பி பண்ணியிருக்காங்க, பிரியாம்பிளை காப்பி பண்ணியிருக்காங்க, சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டிசம்பர் 13, 1946, சரியா? சரி, இதுல சில வேர்டிங்ஸ், சமதர்மம், மதசார்பற்ற, அந்த 2 வேர்டு இருக்கா? அடுத்தது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டின்னு ஒரு வேர்டு எங்க இருக்கு அப்படின்னா, கடைசியா ஒரு பாயிண்ட் போட்டிருக்கீங்கல்ல, என்ன பாயிண்ட்? 9ல. சகோதரத்துவத்துல 2 வேர்டு உள்ள இருக்கும். அது என்ன வேர்டு அப்படின்னா, ஒன்னு டிக்னிட்டி, இன்னொன்னு என்னது, இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு, இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, தனி மனித கண்ணியம். நீங்க இதை படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, பிரியாம்பிள் படிக்கும்போது இந்த 2 வேர்டா இருக்கும். அதில் அந்த இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையும், சமதர்மங்கிற வார்த்தையும், மதசார்பற்றங்கிற இந்த 3 வார்த்தையையும் எப்போ சேர்த்திருப்பாங்கன்னா 1976 தான் சேர்த்திருப்பாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க, சரியா? 1976 42வது சட்ட திருத்தம். சட்ட திருத்தங்கிறது தனி ஹெட்டிங், ஜஸ்ட் என்னங்கிறது லைட்டா சொல்றேன். சட்ட திருத்தம்னா 1946 என்ன பண்ணியிருப்பாங்க, எழுத ஆரம்பிச்சு 1949 என்ன பண்ணியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு எழுதப்பட்ட மாதிரியே இன்னைக்கும் அப்படி இருக்கா அப்படின்னா என்னது,
இல்லை, நிறைய சேஞ்சஸ் என்ன பண்ணிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 108 சேஞ்சஸ் என்ன பண்ணிட்டாங்க. எத்தனை சேஞ்சஸ்? 108. இதுல 42வது சேஞ்சஸ், எத்தனாவது? 42வது சேஞ்ச் எந்த வருஷம் பண்ணாங்கன்னா 1976. 1976ல 42வது முறையா என்ன செய்யறாங்க. அப்போ பண்ணும்போது எந்த வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க? சமதர்மங்கிற வார்த்தை, மத சார்பற்றங்கிற வார்த்தை, இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. சரியா? இந்த 42வது சட்ட திருத்தம் 1976. சரி, யார் பிரதமரா இருந்தா அந்த டைம்ல? இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. யார் பிரைம் மினிஸ்டரா இருந்தா? என்ன கான்செப்ட் அப்படின்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க. அப்போ ஜெயிச்ச உடனே ரேபரேலியில ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே அவரை அவங்களை ஏத்து போட்டி போட்ட ராஜ் நாராயணன்கிறவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இவர் தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு சொல்லணும். ஏன்னா இவர் பிரச்சாரத்துக்காக அரசு வாகனத்தை என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இல்லையா, பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அதனால கேஸ் போட்டுருவாரு. கேஸ் போட்டா தீர்ப்பு சொல்லுவார் ஜட்மோகன் லால் சின்ஹா அப்படிங்கிற ஜட்ஜி. சரியா? யாருக்கு எதிரான கேஸு? பிரைம் மினிஸ்டருக்கு எதிரான கேஸு. சரியா? தீர்ப்பு யாருக்கு சாதகமா வந்திருக்கும்? பிரைம் மினிஸ்டருக்கு சாதகமா வந்திருக்கும், பாதகமா வந்திருக்குமா? வெரி குட், பாதகமா வந்திருக்கும். அங்கதான் ஜட்ஜி நிற்கிறாரு. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், அதுவும் சச் மோஸ்ட் பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன் யாரு? இந்திரா காந்தி, அயன் லேடி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ராணுவத்தை அனுப்பி என்ன பண்ணாங்க, ஒரு நாட்டுக்கே என்ன வாங்கி கொடுத்தாங்க, சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. பங்களாதேஷ்க்கு 1971. சரியா? பாகிஸ்தான் அடிச்சு விரட்டி என்ன பண்ணாங்க, சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவு சச் அ பவர்ஃபுல். இந்தியா என்றாலே இந்திரா, இந்திரா என்றாலே இந்தியா. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக யார் தீர்ப்பு சொல்றா? ஒரு ஜட்ஜி தீர்ப்பு சொல்லி என்ன சொல்றாரு, இந்திராவின் தேர்தல் வெற்றி செல்லாது, பதவி நீக்கம் அப்படின்னோடனே நாடு ஃபுல்லா என்ன உண்டாயிட்டு, சும்மா இருப்பாங்களா? 2016ல நம்ம ஊர்ல அம்மாவுக்கு தீர்ப்பு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன கலவரம் நடந்துச்சுல்ல, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு என்ன பண்ணுச்சு, போட்டு எரிச்சாங்க. குன்ஹாவுடைய, அதான் எப்பவுமே 2 ஜட்ஜை மறக்க மாட்டாங்க, ஒன்று சின்ஹா, அடுத்தது குன்ஹா அப்படின்னு சொல்லி. குன்ஹாவுடைய உருவ பொம்மை எரிக்கிறது இப்படிலாம் பண்ணாங்க 2014. இவங்க குற்றவாளின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்போ நடந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாடு முழுசா எமர்ஜென்சி என்ன பண்ணிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணி அந்த டைம்ல இந்த 42வது முறையா சட்ட திருத்தத்தை பண்ணும்போது ஏகப்பட்ட திருத்தங்களை கான்ஸ்டியூஷன்லேயே பண்ணிடுவாங்க. அரசியலமைப்புலேயே நிறைய திருத்தங்கள் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அதனால இந்த 42வது சட்ட திருத்தத்துக்கு பேரே என்னன்னா மினி கான்ஸ்டியூஷன், சின்ன அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ திருத்தங்கள். அதாவது நீதிபதிகளுக்கு உள்ள பவர் எல்லாம் என்ன பண்ணி விட்டுருவாங்க, குறைச்சி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தது யாரு தான், நீதிபதி தான் தீர்ப்பு கொடுத்தாருங்கனால நீதித்துறை மேல அவ்வளவு தாக்குதலை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 42வது சட்ட திருத்தத்தில் பண்ணியிருப்பாங்க. திரும்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தோத்துருவாங்க. 1977 இந்திரா காந்தி என்ன பண்ணிடுவாங்க, தோத்துருவாங்க. ஜனதா கவர்மெண்ட் வந்து அவங்க 44வது சட்ட திருத்தத்துல இந்த அம்மா என்னெல்லாம் மாத்துனாங்களோ அதெல்லாம் அவங்க என்னது, ரிவர்ஸ். சரியா? பொதுவாக இந்த கட்சி அரசியல் எல்லா இடத்துலையும் நடக்கும். இவங்க கொண்டு வந்ததை என்ன பண்ணுவாங்க, அப்படி இது மாற்றுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறத இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொண்டு வந்ததை மாற்றாம பேரை மட்டும் என்ன பண்ணுறாரு, பிரசன்ட் விஷயம் மாற்றி விடுறாரு. அப்படின்னா திட்டங்களை, சிலர் திட்டத்தையும் இருந்தாலும் என்ன பண்ணி விட்றாங்க, மாற்றி விட்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 44வதுல அவ்வளோத்தையும் என்ன செய்வாங்க, திருத்துவாங்க. திரும்ப அந்த கவர்மெண்ட் ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். 1979 என்ன பண்ணிடுவாங்க, அந்த கவர்மெண்ட் கலைஞ்சி மீண்டும் 1980 அகைன் சச் அ பவர்ஃபுல் பர்சனாக யார் மறுபடியும் வந்துடுவா, இந்திரா காந்தி. ஜஸ்ட் 3 வருஷம் தான், மறுபடியும் யார் வந்துடுவா, இந்திரா காந்தி என்ன பண்ணிடுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, சீக்கிய கோயில் அமிர்தசரஸ்ல இருக்கிற பொற்கோயிலுக்குள்ள இராணுவத்தை என்ன பண்ணிடுவாங்க, அனுப்புவாங்க. சரியா? இராணுவத்தை அனுப்பி பிந்திரன் வாலாங்கிறவர் உள்ள பதுங்கி இருப்பாரு. அவங்கள வெளியே கொண்டு வந்ததுனால சீக்கியர்களுடைய மனசை அது என்ன பண்ணிடும், புண்படுத்திடும். இப்போ நம்ம சர்ச்சஸ் இருக்கு, சர்ச்சுக்குள்ள மிலிட்ரி வந்து அளவு பண்ணுவோமா, டென்ஷன் ஆயிடும்ல. அதே மாதிரி அவங்க டென்ஷன் ஆகி கடைசியில் யாரை, அவங்க கூட இருந்த 2 மெய்காப்பாளர்கள் சீக்கியர்கள். சரியா? இந்த சம்பவம் நடந்த ஜூன் மாசத்திலே சொல்லிடுவாங்க எல்லாரும், 2 பேரையும் மாத்திருங்க, உங்களுக்கு ஆபத்துன்னு. ஆனால் அந்த அம்மா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி வந்தா என்ன வந்துட்டு போட்டுன்னு கரெக்டாக 5வது மாசம், ஜூன்ல இருந்து 5வது மாசம் அக்டோபர் மாசத்துல 31ஆம் தேதி என்ன பண்ணிடுவாங்க, சுட்டுருவாங்க. காலையில் ஆஃபீஸ்ல இருந்து, வீட்டில இருந்து ஆஃபீஸ் போற டைம்ல என்ன பண்ணிடுவாங்க, சுட்டுருவாங்க. 1984 அவங்க என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ராஜீவ் காந்தி என்ன பண்ணுவாங்க. இது பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. பட் ஜஸ்ட் அந்த 42வது சட்ட திருத்தம்னா என்னன்னு தெரியணுங்கிறதுனா இவ்வளோ ஸ்டோரி என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி? அப்போ அதனாலதான் அந்த 42வது திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் என்ன செய்யறோம் சொல்றோம். அப்போ அந்த அம்மா சேர்க்கும் போது இந்த நல்ல காரியத்தையும் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சமய சார்பற்ற, மத சார்பற்றங்கிற வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க, உள்ள சேர்த்துட்டாங்க. சமதர்மங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடுங்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள சேர்த்துருக்காங்க. சரியா? இப்போ இது கொஸ்டின்ல அடிக்கடி கேட்பாங்க,
இந்த 3 வார்த்தையை எப்போ சேர்த்தாங்கன்னு கேட்பாங்க. அல்லது 42ஆம் சட்ட திருத்தத்துல எந்த 3 வார்த்தை சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு 3 வேர்டு கொடுப்பாங்க. என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. தெளிவா என்ன பண்ணிடணும், சமத்துவம் சமதர்மம் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சமதர்மத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க, லேட்டா சேர்த்திருப்பாங்க. சமத்துவம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் இருக்கும். சரியா? சரி, இது எப்ப எழுத ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1946 டிசம்பர் 11ஆம் தேதியில இருந்து என்ன செய்வாங்க, ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிப்பாங்கன்னா 1949 நவம்பர் 26ஆம் தேதி முடிச்சிருவாங்க. எந்த தேதி முடிப்பாங்க, நவம்பர் 26, 1949. ஆக்சுவலி இந்த டேட்டு தான் குடியரசு தினம் நமக்கு ஒரிஜினலா. இந்த டேட்ல என்ன செஞ்சிடும், கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்துடும். சரியா? குடியரசுனாங்க நிறைய பேர் குடியரசு தினம்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். குடியரசு தினத்துக்கு பேசுங்கன்னா என்ன பேசிட்டு இருப்பாங்க, காந்தி ரத்தம் கொடுத்தாரு, காந்தி நேரு சுதந்திரத்துக்கு போராடினாரு, காந்தி நேரு சுதந்திரத்துக்கு போராடினாலாம் சரி, அதை எங்க வந்து பேசக்கூடாது. குடியரசு தினங்கிறது வேற, சுதந்திர தினங்கிறது அவங்களுடைய ரூலிங்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், விடுதலையாரோ நமக்கு ஆட்சி கொடுக்குறோம். குடியரசுங்கிறது நமக்கு தேவையான சட்டத்தை நாமே என்ன பண்ணிக்கிட்டோம், இயற்றி வச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னது, நம்ம ஆளுகிற சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் என்ன தினம், குடியரசு தினம். ஆக்சுவலி நவம்பர் 26 அது என்ன பண்ணிடும், நடைமுறைக்கு வரும். ஆனா ஏன் ஜனவரி 26 மாத்துவாங்கன்னா, சுதந்திர போராட்டம் நடக்கும்போது 1930ஆவது வருஷம் ஜனவரி மாசம் 26ஆம் தேதி ராவி நதிக்கரையில, சிந்து நதிக்கரையில மூவர்ண கொடி ஏற்றி என்ன செய்வாங்க, சுதந்திரமா கொண்டாடுவாங்க. சுதந்திரம் அடையறதுக்கு முந்தைய என்ன பண்ணாங்க, சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. எந்த டேட்டு, ஜனவரி 26, 1930. அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26ஆம் நாள் ஏதாவது என்ன செய்யணும், வைக்கணும், கொண்டாடணுங்கிறதுனால கடைசி நவம்பர் 26 எழுதி முடிச்சோன்னே சொன்னாங்க 2 மாசம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம். இப்போ சில பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வந்தா பிறந்தநாளுக்கு ஞானஸ்நானம் சேர்த்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க பொதுவா. சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி 2 மாசம் கழிச்சு கிறிஸ்துமஸ் ஒட்டி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுவாங்க. மாத்திர மாதிரி நவம்பர் 26 எழுதி முடிச்சா கூட ஜனவரி 26 நம்ம சிறப்பான நாள், நம்ம முதல் முறையா கொடியேற்றினது இன்னைக்கு தான், ஜனவரி 26 தான். அதனால நம்ம அந்த டேட் என்ன பண்ணிடுவோம், அந்த டேட்ல இருந்து நடைமுறைப்படுத்தின மாதிரி மாத்திக்கிடும்னு சொல்லி எந்த டேட்டை வச்சுட்டாங்க, ஜனவரி 26. சரியா? இதுக்கு பின்னாடி இருக்கு, ஜனவரி 26க்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்னன்னா 1930ஆவது வருஷம் ராவி நதிக்கரையில என்ன பண்ணாங்க, மூவர்ண கொடியை என்ன பண்ணுவாங்க, ஏத்தி பூரண சுயராஜ்யம் அப்படின்னு அந்த நாளை கொண்டாடினாங்க. அதை நினைவு கூறுற வண்ணமா என்ன பண்ணிட்டாங்க, குடியரசு தினத்தை அந்த நாள்ல வச்சிருவோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, 1930 ஜனவரி 26 என்ன பண்ணாங்க, வச்சாங்க. ஆக்சுவலி சுதந்திர தின செலிப்ரேஷனை விட குடியரசு தின செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனா தான் இருக்கும். இதுல ஏன்னா சுதந்திர தினங்கிறது அவங்க நமக்கு ரூலிங் கொடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு தேவையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தினது என்னைக்கு தான், நமக்கான சட்டத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், உருவாக்கிக்கிட்டோம். அதனால அது எந்த டே தான், குடியரசு தினம் ஜனவரி 26. சரியா? ஸோ அந்த டேட், அந்த 3 டேட்டே நீங்க என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் அந்த பிரியாம்பிள்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் தெளிவான அர்த்தத்தை என்ன செய்யணும், படிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது, இறையாண்மை. சரியா? இறையாண்மைனா என்னது, போன வாரமே லைட்டா சொன்னேன், போன மாசம். ஒரு நாடு தன்னுடைய செயல்பாட்டை என்ன செய்யணும், யார் தான் டிசைட் பண்ணணும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம கண்ட்ரில என்ன நடக்குங்கிறத யார் டிசைட் பண்ணணும், நமக்கான முடியும். உதாரணத்துக்கு இப்ப இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்துறேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு 2 மாசத்துக்கு முந்தி. உடனே இங்க இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, கண்டனம் பண்ணாங்க. அது எப்படி அவர் சொல்ல முடியும், இந்தியா பாகிஸ்தான் போற யார் தான் நிறுத்தினா, நம்ம தான் நிறுத்தணும். ஒருத்தர் ஒரு கண்ட்ரில போர் தொடுக்கணும் இல்ல போரை நிறுத்தணுங்கிறது அது யார் முடிவு பண்ண முடியாது, அமெரிக்கா முடிவு பண்ண முடியாது. யார் தான் முடிவு பண்ணணும், இந்தியா தான் முடிவு பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னது, இறையாண்மை. சரியா? ஒரு நாட்டினுடைய செயல்பாட்டை அந்த நாட்டு தலைவரே முடிவெடுக்கிறதா என்னது, இறையாண்மை. சரியா? சாவரின், இங்கிலீஷ்ல சாவரின். நிறைய அமைப்புகள்ல இந்தியா உறுப்பினரா இருக்கும். சார்க்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெற்காசிய கூட்டமைப்பு. காமன்வெல்த் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. சமீபத்துல கேம்ஸ் நடந்துச்சு பாத்தீங்களா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள். அது என்ன காமன்வெல்த், வாட் இஸ் காமன்வெல்த்? காமன்வெல்த் ஆர்கனைசேஷன் என்னது, எந்தெந்த நாட்டெல்லாம் இங்கிலாந்து பிடிச்சு வச்சிருந்தாங்களோ அந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு பேர என்னது, காமன்வெல்த். இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் எல்லா நாடாலும் என்ன செய்வாங்க, அதுல விருப்பம் தான் இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், வெளியே போயிடலாம். கண்டிப்பா நீ உள்ள இருக்கணும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரிதான், நீ கண்டிப்பா இருந்துதான் ஆகணும்னு இந்தியாவை யாரும் என்ன செய்ய முடியாது,
கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாட்ட என்ன இருக்கு? சாவரின், இறையாண்மை. நினைச்சா உள்ள இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், வெளியே வரணும்னா வெளியே வந்துடலாம். அப்போ ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறது வந்து விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யறோம், சுய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்குமே ஒழிய காமன்வெல்த் இங்கிலாந்து கிட்ட அடிமைப்பட்டிருந்த நாடுலாம் காமன்வெல்த்ல இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் என்ன செய்யாது, கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறோம்னா அது யாருடைய விருப்பம்? இந்தியாவுடைய விருப்பம். நினைச்சதை செய்யறதுக்கு என்னது, இந்தியாவுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது, இறையாண்மை. சரியா? ரெண்டாவது வார்த்தை சமதர்மம். சமதர்மங்கிற வார்த்தையை தான் சொன்னேன். எப்போ சேர்த்தாங்க? 1976 என்ன பண்ணிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. சரியா? இந்தியா வந்து எப்படிப்பட்ட சமதர்மத்தை கடைபிடிக்குதுன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம், அதாவது ஜனநாயக சமதர்மம். சரியா? ஜனநாயக சமதர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடன் தனியார் துறை நிறுவனங்களும் அங்கம் வகிக்குவதிலான கலப்பு பொருளாதார மாடல், மிக்சட் எக்கனாமி, அதான் சமதர்மம். கலப்பு பொருளாதாரம். சரியா? அப்படின்னா என்னது கலப்பு பொருளாதாரம்னா? வாட் இஸ் கலப்பு பொருளாதாரம்? கம்பெனி இருக்கு நிறையா. சரியா? பால் கம்பெனி, வேற என்ன, வேற இரும்பு செய்கிற எல்லா கம்பெனிஸும் இருக்கு. எல்லா கம்பெனியும் கவர்மெண்ட் மட்டும்தான் நடத்தா, தனியாரை சேர்ந்து நடத்தா? ஸ்கூல் இருக்கு, ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கா, பிரைவேட்டும் இருக்கா? ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கா, பிரைவேட்டும் இருக்கா? ஃபுல்லா கவர்மெண்ட் மட்டுமே இருந்தா அது என்ன கிடையாது, கலப்பு பொருளாதாரம் கிடையாது. சரியா? அது வந்து வேற. ஃபுல்லா பிரைவேட்டா இருந்தா என்னது, அதுவும் தப்பு. ரெண்டும் சேர்ந்து மிக்சடா இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம், சம தர்மம். கவர்மெண்ட் கொடுக்கறதும் கொடுக்கட்டு, தனியார் வளர்றவனா என்ன செய்யட்டும், வளரட்டும் அப்படிங்கறத என்ன பண்ணாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது, சம தர்மம். சரியா? 1991 முந்தி வர 1991 1991 வருஷத்துக்கு முந்தி வர இந்தியா வந்து ரொம்ப கலப்பு பொருளாதாரம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எல்லாமே யார் கையில தான் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் கையில தான் இருந்தது 1991 முந்தி வர. அதுக்கப்புறம் தான் 1991 தான் ஒரு பெரிய ரெஃபார்மேஷன் உண்டாகும். எல்பிஜின்னு சொல்லுவாங்க. எல்பிஜினா லிக்யூட் பெட்ரோல் கேஸ் கிடையாது, அதுவும் எல்பிஜி தான் சயின்ஸ்ல. இதுல எல்பிஜிங்கிறது லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தனியார் மயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். சரி? அதாவது என்ன அப்படின்னா எல்லா ஃபீல்டுலையும் தனியாருக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஓப்பன் பண்ணி விடுறோம். சரியா? இப்போ கடைசியா நீண்டு இப்போ எங்க வர வந்துச்சு, இஸ்ரோல வரக்கு எங்க வந்தாச்சு, தனியாருடைய ஆதிக்கம் வந்துச்சு. போன வருஷம் வரைக்கும் இஸ்ரோ ஃபுல்லா யார் கண்ட்ரோல் மட்டும்தான், ராக்கெட் விடுறதுனா கவர்மெண்ட் மட்டும் தான் விட முடியும். ஆனா இப்போ கடைசியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தனியார் ராக்கெட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன வேணாலும் என்ன செய்யலாம், பண்ணலாம். நம்மளே ஒரு ராக்கெட் செஞ்சு விடுறதுனால என்ன பண்ணிடுவாங்க, கலப்பு பண்ணிடுவாங்க. கலப்பு பொருளாதாரம் வச்சுக்கப்பா, பிடிச்சி எல்லாம் என்ன செய்ய பண்ணுங்க. இந்த எல்பிஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா? ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு கிரைசிஸ்ல இந்தியா இருந்தது. இந்தியாவில் கவர்மெண்ட் கிட்ட இருந்த மொத்த பணமே ஒரு வாரத்துக்கு தேவையான அமௌண்ட் தான் கையில இருந்துச்சு. எவ்வளவுதான் இருந்துச்சு கையில, ஒரு வாரத்துக்கு தேவையான அமௌண்ட் தான் இந்தியா கையில இருந்துச்சு. வழியே இல்லை, அவ்வளவு ஒரு பெரிய பாதாளத்துல உள்ள போற நிலைமை. அப்போ IMF போய் கடன் கேட்கறாங்க இந்தியா. இப்போ IMF என்ன சொல்றாங்கன்னா, கடன் வேணும்னா நாங்க சொல்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஓகே சொல்லணும். நீங்க என்ன லிபரலைசேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, பிரைவேட்டைசேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க, குளோபலைசேஷன் பண்ண மாட்டேங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் என்ன பண்ணி விடுவாங்க, திறந்து விடுவாங்க. சரியா? ஸோ அந்த ரெஃபார்மேஷன்ல அதான் சொல்லுவாங்க, அந்த ரெஃபார்மேஷனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல வெல் செட்டில்டு கண்ட்ரியா இந்தியா இருக்கு. ஸோ அதுல அந்த செட்டில்மெண்ட், அந்த ரெஃபார்மேஷன்ல கீ பர்சன் யாருன்னு தெரியுமா? அந்த நபர் இல்லைன்னா அன்னைக்கு அந்த ஒரு டெசிஷன் எடுத்து இந்தியாவை இணைஞ்சிருக்க முடியாது, காப்பாற்றி இருக்க முடியாது. ஸோ ஆனால் கடைசியில் அவருடைய ஒர்க்கே ஒரு காலகட்டங்களில் என்ன பண்ணி போச்சு, மறந்து போச்சு. அவர் இருக்கும்போது அவருடைய வேல்யூ தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜெனரேஷன் அவரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிரேட் ரெஃபார்மிஸ்ட் டாக்டர் மன்மோகன் சிங். சரியா? டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பேச மாட்டேங்காருன்னு சொல்லி ஒரு பெரிய எக்கனாமிஸ்டை தூக்கி என்ன பண்ணிட்டோம், வெளியே தூக்கி போட்டு மீடியாக்களால் தவறாக சித்தரிக்கப்பட்டு ஒரு நல்ல பிரதமரை இந்தியா என்ன செய்து விட்டது, இழந்து விட்டது. சரியா? கிரேட் ரெஃபார்மிஸ்ட், பயங்கர மண்டை யாரு, மன்மோகன் சிங். அவ்வளவு தெளிவா என்ன பண்ணுவார், யோசிப்பாரு. 10 வருஷம் அவ்வளோ கண்ட்ரோலா என்ன பண்ணியிருந்தாரு, நாடை வச்சிருந்தார். சரியா? அவர் தான் அந்த ரெஃபார்மேஷனுக்கு வித்திட்டவர். யாரு, டாக்டர் மன்மோகன் சிங். இப்ப இருக்காரா இல்லையா, அதே தெரியல, இருக்காரா? மன்மோகன் சிங் இறந்து 2 வருஷம் ஆக போகுது. சரியா? இறந்துட்டாரு, 90 வயசுல இறந்துட்டாரு. போன 2024 டிசம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹி பாஸ்ட் அவே. சரியா, நல்ல பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட். 2008 பேங்க்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதும் இந்திய பொருளாதாரம் மட்டும் என்ன செய்யவே இல்லை, வீழ்ச்சி அடையல. எல்லா கண்ட்ரியும் டவுன் ஆச்சுது, அமெரிக்கா டவுன் ஆச்சுது, எல்லாம் டவுன் ஆச்சு. இந்தியா மட்டும் என்ன செய்யல, டவுன் ஆகல. IMFல வந்து இவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஹானர் பண்ணி எப்படி இந்த கிரைசிஸ் எல்லாம் சமாளிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரியா, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் வெளியே தெரியாது. காரணம் என்னன்னா, மீடியாவில் போட்டு என்ன செய்யல, பரப்பலை. நம்ம ஒன்றுமே சொல்லாமல் வாயிலேயே வடையை சுட்டு 10 வருஷத்தை தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெற்றிகரமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓட்டிட்டு இருக்கோம். சரியா, சரி, அது ஒரு பக்கம் பொலிட்டிக்ஸ் போட்டோம். இல்லை, கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா, யார் அந்தந்த போஸ்ட்டுக்கு ஒரு குவாலிஃபைடான பர்சன் இருக்கிறது எப்பவுமே என்னது நல்லது. பொலிட்டிக்கல் சார்ந்து இல்லைன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF. இந்த 1976 தான் எது சேர்த்தாங்கன்னு சொன்னேன், சமதர்மம். சரியா, அப்ப அந்த சமதர்மத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடியே 1955 ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். இது ரொம்ப முக்கியம். 1955 ஆவடி எங்க இருக்கு, சென்னை. ஆவடியில ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அப்பவே ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் எல்லாம். என்னது, எல்லோருக்கும் எல்லாம், எல்லா வாய்ப்பும் எல்லாருக்கும் என்ன செய்யணும், கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, சமதர்மம். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அந்த தீர்மானத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா, கடையனுக்கும் கடை தேற்றம். எல்லோருக்கும் எல்லாம், கடையனுக்கும் கடை தேற்றம். இந்த 2 வேர்டிங்ஸை கொடுத்தும் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கருத்தாக்கம் எந்த மாநாட்டில் எடுத்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாடு. கடையனுக்கும் கடை தேற்றம். கடையனுக்கும் கடை, அதாவது என்னன்னா, கடையன்னா கடைசியில இருக்கிற ஒருத்தன், ஒரு வாய்ப்பே இல்லாம ஒதுக்கப்பட்ட ஒருத்தனுக்கும் என்ன கிடைக்கணும், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது அதனுடைய அர்த்தம். மூணாவது என்ன வார்த்தை, மதசார்பற்ற, செக்குலர். சரியா, இதுவும் எப்பதான் சேர்த்திருப்பாங்க, 1976. ஸோ பிரிவினை இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பார்டர் எல்லை, இந்தியா மேப் எப்படி இருக்குன்னா, சரியா, இந்த சைடு எந்த கண்ட்ரி இருக்கு, மேப் படிக்கணும், நல்லா சொல்றேன் கேட்டுடுங்க. சரியா, ஒரு TNPSC ஆஸ்பிரண்ட்டுக்கு மேப் என்ன செய்யணும், தரோவா இருக்கணும். இந்தியா மேப்பும் சரி, தமிழ்நாடு மேப்பும் சரி. சரியா, அதுதான் ஒட்டி போட வாய்ப்பு இருக்கா, ஸ்கூல் தானே இது, சின்ன ஸ்கூல் என்ன. சரி, ரைட்டு, இந்த நான் அடுத்த மாதம் வரும்போது மேப் கொண்டு வரேன், குளோபெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரியா, மேப் நல்லா என்ன பண்ணும் பாருங்க. இதில் ஒன்றும் வேண்டாம், உங்கள் செல்லில் என்ன இருக்குது, கூகுள் மேப்பில் பாருங்கள், வேறு எங்கேயும் கூட பார்க்க வேண்டாம். தெளிவாக என்ன செய்யுங்க பாருங்கள். ட்ராவல்லாம் பஸ்ஸில் போனீங்கன்னா தயவுசெய்து எதை பார்த்துட்டு போங்க, மேப்பை பார்த்துட்டு போங்க. சரியா, முந்தி தான் வாயில் வலிக்க, இப்போ எல்லாம் என்னதான் மேப்பு தான். ஜஸ்ட்டு இது தெரியாட்டா கூட அந்த இடங்கள் என்னங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா பாகிஸ்தான் வருவாங்க. சரி, அப்போ பார்டரில் பிரச்சனை வருது எல்லை பிரிக்கும் போது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பஞ்சாப் இருக்கும், பஞ்சாப்ல பாதி முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பாதி ஹிந்துஸ் இருக்கிறாங்க. இந்த சைடு இந்த ஏரியாவில் இங்கே முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்க முஸ்லீம்ஸ் அங்கே போகிறாங்க, ஹிந்துஸ் இங்கே வராங்க சொல்லி பெரிய பிரச்சனை நடக்கும். இனக்கலவரம் நடந்து ஏகப்பட்ட பேர் செத்து போயிடுவாங்க. இந்தியா பிரிவினையின் போது நடந்த ஒரு பெரிய சம்பவம். ஸோ இந்த பிரிக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னா, காந்திக்கும் விருப்பம் கிடையாது, நேருக்கும் விருப்பம் கிடையாது. ஸோ வழி இல்லாமல் முகமது அலிச்சின்னா என்ன பண்ணிடுவார், ஒத்த காலில் எனக்கு தனி கண்ட்ரி தான் வேணும், இந்தியா கூட சேர்ந்து இருந்தோம்னா முஸ்லீம்ஸுக்கு என்ன இருக்காது, பாதுகாப்பே இருக்காதுன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று என்ன பண்ணிட்டு போயிடுவாரு, பிரிச்சுட்டு போயிடுவாரு முகமது அலி ஜின்னா. சரி, அதனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. அப்போ பெரிய கலவரம் நடந்ததுனால ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருந்த பெரிய என்னன்னா, என்னைக்குமே இந்தியா வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கான நாடுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்படிங்கிறதுனால அவங்க பிளான் பண்ணி 1976 என்ன பண்ணிட்டாங்க, என்ன வார்த்தையை சேர்த்துட்டாங்க, சமய சார்பற்ற. அப்போ இந்தியாவில் வந்து எந்த மதத்துக்கும் ஆதரவு கிடையாது, எந்த மதத்துக்கும் என்ன கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. கடவுளே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா கூட அவனுக்கு இந்தியாவில் என்ன இருக்கு, இடம் இருக்கு, அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது, மத சார்பற்ற அல்லது சமய சார்பற்ற.
3 விதமா சொல்லுவாங்க மொத்தத்துல. ஒண்ணு என்னன்னா ஆத்திக அரசு அப்படிமா. என்னது? ஆத்திகம். ஆத்திக அரசுனா குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவா இருக்கும். பாகிஸ்தான், பங்களாதேஷ், வாட்டிகன் சிட்டி, சரி, அதெல்லாம் ஒரு ரிலீஜியஸ் வச்சு. நாத்திக அரசுங்கிறது எல்லா மதங்களையும் கண்டிக்கிறது. போடா, கடவுளே கிடையாது, போடா லூசு பையல அப்படின்னு சொல்றதா என்னது? நாத்திக கொள்கை. ஸோ இந்தியா நாத்திக கண்ட்ரியானா அதெல்லாம் கிடையாது. சரியா? இந்த ரெண்டும் கிடையாது. ஆத்திகமும் கிடையாது, நாத்திகமும் கிடையாது. என்னது? மதசார்பற்ற அரசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமய விஷயத்தில் இந்தியா நடுநிலை வைக்கிறது. குறிப்பிட்ட மதத்தையும் அரசு மதமாக அறிவிக்கவில்லை. அதே சமயம் எந்த மதத்திற்கும் ஆதரவாகவோ எதிராகவோ செயல்படுவதும் இல்லை. சரியா? அமெரிக்காவும் இதே மாதிரிதான், செக்குலர் கண்ட்ரி தான். அடுத்த வார்த்தை என்னது? மக்களாட்சி, டெமோக்ரஸி. தானே மக்களாட்சி. மக்களாட்சிக்கு டெஃபினிஷன் சொல்லுங்க பாப்போம். வெரி குட், கரெக்ட். அதான் உண்மையில அது ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். அது சொன்னது யாரு? இது மறக்க கூடாதுல்ல, எல்லாருக்கும் இந்த வார்த்தை மறக்காது. மக்களே மக்களுக்காக அப்படின்ட்டு சொன்னது யாரு? டிஃபைன். அதை டிஃபைன் பண்ணது யாரு? அம்பேத்கரா? அம்பேத்கர், நான் திரும்பவும் சொல்றேன், அம்பேத்கர், பெரியார் எல்லாமே சூப்பர் ஆட்கள். அவங்க எல்லாமே கட்காப்பி பேஸ்ட் தான். எல்லாமே வெளியே இருந்து படிச்சு விட்டதுதான். படிச்சாங்க, படிச்சு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எப்படி அந்த ரூட், அது ரொம்ப முக்கியம். சொன்னது ஆபிரகாம் லிங்கன். சரி, அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் தான் என்ன பண்ணிருப்பாரு? அந்த வேர்டு என்ன பண்ணிருப்பாரு? கிளைம் பண்ணிருப்பாரு. ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அதுதான் அர்த்தம். சரி, இப்ப நம்ம சொல்லுவோம், எப்ப மாவட்டத்துக்கு தலைவர் யாரு தான்? கலெக்டர் தான், அப்படிதானே? மாநிலத்துக்கு தலைவர் யாரு? முதலமைச்சர், பிரதமர், எல்லாம் கரெக்ட் தான். பிரதமர் தான். அந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது யாரு? கடைசியில் எங்கதான் வந்து நிக்கணும்? எங்கதான் வந்து நிக்கணும்? மக்கள் தான். பீப்புள், ஆல் பீப்புள்ஸ் ஆர் கிங்ஸ். எல்லா மக்களும் ராஜாக்களே. ஸோ இதான் என்னது? ஜனநாயகம். சரியா? அதுதான் ஜனநாயகம். அல்லது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ஜனநாயகம் அல்லது மக்களுடைய ஆட்சி. மக்களுக்காக மக்களே என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதைத்தான் என்ன பண்ணியிருப்பாரு ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணியிருப்பார்? சொல்லியிருப்பார். சரியா? ஸோ புக்குப்படி சொல்லிடணும்ல சில டேட்டா. அதுக்காக எல்லாம் புக்குப்படி உள்ளது கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. நான் சில அவுட் சோர்ஸ்ல தான் சில விஷயங்கள் என்ன செய்யும் புரியணுங்கிறதுக்காக சொல்லுவேன். ஆனால் அதெல்லாம் நோட்ஸ்ல என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. எக்ஸாம்ல அதை என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. புக்குப்படி நவீன ஜனநாயகம் ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா கிரீக் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? புக்குப்படி எங்கதான் ஆரம்பிக்கு? கிரீக். சரியா? அவ்வளவுதான். ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரீக்ல ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் பேர் என்னது? மிகப்பெரிய மன்னன், கிரேக்க மன்னன். அவன் பேர் என்னது? உலகத்தையே தன்னுடைய ஒரே குடையின் கீழாக கொண்டு வந்த மிகப்பெரிய கிரேக்க மன்னன் யாரு? அலெக்சாண்டர். அவன் தான் கிரேக்க மன்னன். சாக்ரடிஸுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோடைய மாணவன் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் யாரு? அலெக்சாண்டர் முழு உலகத்தையும் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். இப்போ கொண்டு ஒரு கேள்வி கேட்கேன், முழு உலகத்தையும் கண்ட்ரோல் கீழ் கொண்டு வரதுக்கு பேர் மக்களாட்சியா? அந்தந்த மக்கள் அவங்களே ஆள சொல்றது மக்களாட்சியா? அப்ப இவனுக்கு மக்களாட்சிக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் கிடையாது. ஆனா அப்படிதான் சொல்றாங்க, நம்பிக்கிடுங்க, அவ்வளவுதான். ஒரிஜினலா டெமோக்ரஸிங்கிறது அங்க இருந்து இல்லை, அதுக்கு முந்தையே இருந்து என்ன செய்யுது இருக்குது. இஸ்ரேல் அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகும் போதே அவங்களுடைய லீடர் ஆகிய மோசஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான தலைவரை 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியா உங்கள் தலைவரை உங்களில் இருந்து நீங்களே என்னது ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், டியூட்ரானமி சாப்டர் 1 வேர்ட்ஸ் 10 to 18 தெளிவா என்ன இருக்குது. ஆக்சுவலி ஆபிரகாம் லிங்கன் அங்க இருந்தா என்ன பண்றாரு? கிளைம் பண்றாரு. கிபி 16ஆம் நூற்றாண்டுல ஸ்காட்லாந்துலயும் அயர்லாந்துலயும் தான் அந்த கான்செப்ட் என்ன செய்யுது, நவீன ஜனநாயகம் அப்படிங்கிற கான்செப்ட். மார்ட்டின் லூத்தர் சர்ச் ரெஃபார்மேஷனுக்கு அப்புறம் தான் உள்ள என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல் பீப்புள்ஸ் ஆர் கிங்ஸ். ரெவலேஷன் 1:6 அந்த கான்செப்ட் இருக்கும். எல்லா ஜனங்களையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்படிங்கிறது. அப்போ அனைத்து மக்களும் ராஜாக்களே. இந்த நவீன கான்செப்ட் எங்க இருந்து தான் வந்தது? ஒரிஜினலா பார்த்தா பைபிள்ல தான் எடுக்கப்பட்டது. அங்க இருந்தா ஸ்காட்லாந்து போச்சு, ஸ்காட்லாந்துல தான் இங்கிலாந்து, இங்கிலாந்துல தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்?
கடன் வாங்கி வச்சிருக்கோம். பட் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேக்கத்துல இருந்து என்ன வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின்ல கேட்டா யாரையும் போட்டுருங்க, கிரேக்கம் போடுங்க. சரியா? நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வெளியே இருந்து என்ன செஞ்சேன், ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்காக எக்ஸாம்பிள் என்ன செய்யறேன் சொல்றேன். ஒரிஜினலா தான், ஒரிஜினலா ஸ்காட்லாந்து இங்க இருந்தா என்ன பண்ணாங்க, கிரீக் ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. சரியா? அவன் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணவன். அவன்கிட்ட போய் ஜனநாயகங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியாது, கிரேக்ல எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு மக்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தலைவரை யார் தான் தேர்ந்தெடுக்கணும், அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுதான் கடவுளுடைய வில், கடவுளுடைய விருப்பம் தான். ஒரு தமிழ்நாடு அப்படின்னு இருக்கா, ஒரு இந்தியான்னு இருக்கா, இந்தியாவை ஆளக்கூடிய தலைவன் இங்கிலாந்துல இருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யாரு தான் ஆளணும், இங்க உங்கள் தலைவர்கள் உங்கள் மக்கள்ல இருந்து உங்களுக்காக நீங்களே என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுங்க. ஸோ இதான் நவீன ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சம். அது உண்மையிலே சொல்ல போறதா யூரோப்ல இருந்தா அது என்ன பண்ணோம், நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆனா அவங்க சொல்றது கிரேக்ல இருந்துங்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு என்ன செய்யல தெரியல. 33 வயசுக்குள்ள முழு உலகத்தையும் என்ன பண்ணிட்டான், கண்ட்ரோல் கீழே. காலனித்துவம் அப்படிங்கிறது அது ஒரு காட்ஸ் பர்பஸே என்ன செய்யாது. மனிதனுக்கு மனிதன் அடிமையா இருக்கணுங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஒரு சுதந்திரமா இருக்கணும், அதாவது அவனுக்கு தேவையான முடிவு அவனே என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். கடவுள் மனசன் அப்படிதான் என்ன பண்ணாரு, படைச்சாரு. செல்ஃப் வில்லோட படைச்சாரு, ஃப்ரீ வில். நல்ல வழியும் இருக்கு, கெட்ட வழியும் இருக்கு. எதை வேணாலும் என்ன பண்ணிக்க, எடுத்துக்க. நீ நல்ல வழியை தான் எடுக்கணுங்கிறக்காண்டி நான் உனக்கு என்ன செய்யல, அப்படி ஒரு ரோபோட் மாதிரிலாம் என்ன பண்ணி வைக்கல, படைச்சு வைக்கல. ஸோ அதே போலதான் ஒரு நாடு இன்னொரு நாடை போய் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, டாமினேட் பண்ணிருக்கோம். அதனாலதான் போர்கள், யுத்தங்கள் அதெல்லாம் நம்ம எக்காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அக்செப்டே பண்ணக்கூடாது. தவறு. அது யாரா இருந்தாலும் சரிதான். இஸ்ரேல் பண்ணாலும் தப்பு தான், அமெரிக்கா பண்ணாலும் தப்பு தான், இங்கிலாந்து பண்ணாலும் தப்பு தான், இந்தியா பண்ணாலும் என்னதுதான், தப்பு தான். மனிதனுக்கு மனிதன் சண்டை போடுறது, அடிமைப்படுத்துறது கண்டிப்பா அது என்னது, ஒரு நல்ல கான்செப்டே கிடையாது. அவங்களுக்கு தேவையான தலைவன் அவங்களிடத்துல இருந்து என்ன செய்யணும், வரணும். அதுக்கு பேர் தான் என்னது, ஜனநாயகம் அல்லது மக்கள் ஆட்சி. மக்களே செய்கிற ஆட்சி மக்கள் ஆட்சி. சரியா? இதுல 2 விதம் இருக்கு இந்த ஜனநாயகத்துல, மக்களாட்சியில. ஒண்ணு நேரடி மக்களாட்சி, இன்னொன்னு மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி, இன்னொன்னு என்னது, மறைமுக மக்களாட்சி. அது என்ன நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி? சரி, இந்தியா நேரடி மக்களாட்சியா மறைமுக மக்களாட்சியா? இந்தியா மறைமுக மக்களாட்சி தான். சரியா? பிரதமருக்கு நம்ம ஓட்டு போட்டோமா என்ன, நம்ம எம்பிக்கு தான் ஓட்டு போட்டோம். யாரா இருந்தாலும் அப்படிதான். அவர் எங்க போட்டி போட்டாரு, வாரணாசியில போட்டி போட்டாரு. வாரணாசி மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க தொகுதி எம்பிக்கு தான் ஓட்டி போட்டாங்க. அப்படிதானே? பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம என்ன செய்யல, ஓட்டு போட்டோம். குடியரசுத் தலைவர் நம்ம யாரும் போட்டோமா, முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டோமா, எம்எல்ஏக்கு தான் போட்டோம். எம்எல்ஏக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம். திரும்ப நான் சொல்றேன், நல்லா தெரியுது அவங்களுக்கு. வி ஓட்டிங் ஃபார் எம்எல்ஏ, அவ்வளவுதான். பெரம்பூர் திருச்சி கிழக்கும் அவங்க யாருக்கு தான் போட்டாங்க, அவங்க தொகுதி எம்எல்ஏக்கு தான் போட்டாங்க. சரியா? எம்எல்ஏக்கள் கூடி யாரும் எடுக்கிறாங்க, முதல்வர் எடுக்கிறாங்க. எம்பிக்கள் கூடி பிரைம் மினிஸ்டர். சரி, இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரணும். மகளிருக்கு 2500 ரூபா கொடுக்கல, வெயிட் பண்ணுங்க, 3 வருஷம் கழித்து தான் கொடுப்போம். சரியா? 2500 ரூபா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் போய் சட்டமன்றத்துல போய் பேச முடியுமா? யாரு தான் பேசணும், நம்ம எம்எல்ஏ தான் பேசணும். நம்ம மூலமா இன்னொருத்தர், மக்கள் தான் ஆளுறோம், நம்ம தான் தேர்ந்தெடுக்கோம். நமக்கு பதிலா இன்னொருத்தர் போய் பேசுறாரு. இதுக்கு பேரு தான் என்னது, மறைமுக மக்களாட்சி. சரி, நேரடி மக்களாட்சியில ஒரு 4 விஷயம் இருக்கு. அந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பு இது நேரடி மக்களாட்சியில நமக்கு கிடையாது. இந்தியாவில் பொது வாக்கெடுப்பு நடக்குதா? எங்கேயாவது சட்டம் கொண்டு வர போறோம், கரெக்டான நம்மகிட்ட வாக்கெடுப்பு கேட்டாங்களா என்ன? எலெக்ஷனுக்கு மட்டும் தான் வருவாங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா. பொது வாக்கெடுப்புலாம் நடந்துருதுன்னா என்ன பண்ணலாம், நினைச்சா நம்ம என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். அப்படிலாம் கிடையாது. பொது வாக்கெடுப்பு. அடுத்தது இனிஷியேஷன், முன்னெடுப்பு. முன்னெடுப்புனா ஒரு நல்ல விஷயம் செய்யணும், ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா முதல்ல யார் தான் இனிஷியேஷன் எடுப்பா, மக்களே டைரக்டா எடுப்பாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ நம்ம ஊர்ல இப்போ ஏதோ ஒரு பெரிய இது கட்டணும், ஒரு லைப்ரரி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு இனிஷியேஷன் யாரு பண்ணுவா, நம்மளே போய் சட்டமன்றத்தில் போய் என்ன செய்யலாம், பேசலாம். எங்க ஊருக்கு லைப்ரரி தாங்க. இந்த தமிழ்நாட்டில் அப்படிலாம் என்ன பண்ண முடியாது. நேரடி மக்களாட்சியில் அது வாய்ப்பு. அடுத்து மறு அழைப்பு, ரீகால். மறு அழைப்பு. ஒரு எம்எல்ஏ எம்பி சரியில்லைன்னா அவரை திரும்ப என்ன பண்ணிக்கலாம், வாபஸ் வாங்கிக்கலாம். இங்க அப்படியே பண்ண முடியாது. எடுத்து வச்சு 5 வருஷத்துக்கு, இடையில மண்டையை போட்டால் மட்டும் தான் என்னது தப்பிச்சோம், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. 5 வருஷத்துக்கு அவர் தான். சரியா? ரீகால். இது நேரடி மக்களாட்சியில் உண்டு. இந்தியாவில் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றேன்.
4வது கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு. கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு. பொது விஷயங்களை என்ன எடுப்பாங்க? கருத்து கணிப்பு எடுப்பாங்க. ஒவ்வொரு பொது விஷயத்துக்கும் என்ன எடுத்துட்டு இருப்பாங்க? கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அப்படிலாம் இந்தியாவில் என்ன செய்யல, நடக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் நேரடி மக்களாட்சியினுடைய 4 அம்சங்கள். அப்போ ஒருவேளை கேட்டாங்கன்னா நேரடி மக்களாட்சியில கீழ்கண்ட 4 அம்சங்கள் எது தவறுன்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 மாத்தி கேட்கலாம், இல்ல 2 கொடுத்துட்டு என்ன செய்யலாம், மற்ற 2 மாத்தி கேட்கலாம். அந்த மாதிரி இல்லை கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்தது என்னது? குடியரசு. 5வது பாயிண்ட் குடியரசு. ஒரு மக்களாட்சி நாட்டின் தலைவர் பதவி நிரப்பப்படுவதன் அடிப்படையில் அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மோனார்கி, இன்னொன்று ரிபப்ளிக். முடியரசு, குடியரசு. என்னது? முடியரசு அல்லது குடியரசு. சரியா? அப்போ குடியரசுனா என்னது? ஒரு நாட்டுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவரு மரபு வழியா தேர்ந்தெடுக்கப்படுறாரா, மக்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாரா? இந்தியாவில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு? மரபு வழி. அப்படியா? ராம்நாத் கோவிந்த் இருந்தாரு, அடுத்தது ராம்நாத் கோவிந்த் பையனை வச்சிரும். இல்ல திரௌபதி முர்மு இருக்காங்க, இல்ல பிரதமர் மோடி இருக்காரு, அடுத்து அவருக்கு பிள்ளை கிடையாதோ, சரி வேற யாரும் வச்சுக்கிடுங்களேன், அப்படி வைக்குமா? அப்படியே வச்சாலும் அவங்க எங்க நின்றுதான் வரணும்? எலெக்ஷன் நின்று தான் வரணும். சரியா? என்ன பொறுத்தவரையில இந்த குடும்ப ஆட்சின்னு சொல்றத நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். இந்தியாவில குடும்ப ஆட்சிங்கிற வார்த்தை என்னது? தப்பான வேர்டு. அது தப்பான வேர்டு. சரியா? நம்ம சொல்லுவோம் கருணாநிதி, கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் வந்துட்டாரு, உதயநிதி வந்தாரு. உதயநிதி என்ன டைரக்டா அப்பாயின்மெண்ட் லெட்டர் போட்டா கொடுத்தாங்க? அவர் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நின்று ஜெயிச்சு தான் என்ன பண்ணாரு, வந்தாரு. இந்திரா காந்தி இருந்தாங்க, நேரு இருந்தாரு, இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மா டைரக்டா வந்து உட்கார்ந்தாங்க, இல்ல சைடு வாசல் வழியா வந்தாங்களா? அவங்க நின்று எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தாங்க. ராஜீவ் காந்தி என்ன இவங்க அப்பாயின்மெண்ட் போனாங்களா என்ன? 543க்கு 404 சீட்டு ஜெயிச்சு தான் என்ன பண்ணாரு, வந்தாரு. ராகுல் காந்தி எம்பியா இருக்கிறாருன்னா அவர் என்ன சைடு கேப்ப வந்தாரா? ரேபரேலியில போட்டி போட்டாரு, இங்க வயநாட்டுல போட்டி போட்டு வின் பண்ணி தான் என்ன பண்ணாரு, வந்தாரு. இந்தியாவை பொறுத்தவரையில குடும்ப ஆட்சிங்கிற வேர்டு என்னது? தப்பு. தப்பு, உண்மையிலே தப்பு. அவர் திரும்ப அவங்க வாரிசு வர்றாங்கன்னா அவங்களே மக்கள் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால அந்த குடும்ப ஆட்சிங்கிற வேர்டு என்னது? தப்பு. சரி, அதனால அதை என்ன பண்ணி விட்டுறோம்? அதை மற்றவங்க சொல்லுவாங்க. ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கொஞ்சம் படித்த பிள்ளைகள் மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் பேசி பழகணும். சரி, என்டெல்லாம் எவனா வந்து குடும்ப ஆட்சினா அந்த ஏசி அனுப்பி விட்டுரும். போ, உனக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா, அவன் என்ன டேரெக்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணானா? இந்தியாவை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் சரி, அது இப்போ நம்மளே பிரதமர் ஆகிறோம், நம்ம பிள்ளைகள் பிரதமர், பிரச்சனை கிடையாது. அது எப்படி தான் வந்தாகணும், தேர்தலில் தான் வந்தாகும். சரியா? அப்போ ஆனால் இங்கிலாந்துல அப்படி கிடையாது. எலிசபெத் ராணி இருந்தாங்கன்னா விக்டோரியா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாரிசுபடி மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க தலைவர். இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது நேரடியாகவும் இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னது? குடியரசு. குடியரசுனா என்னன்னு புரிஞ்சுட்டா? இப்ப 5 ஒருக்க ரீகால் பண்ணுங்க பாப்போம். 4 ஆயிட்டுப்பா. 5 ரீகால் பண்ணுங்க பாப்போம். இன்னும் 4 இருக்கு, சொல்லிதான் முடிப்பேன் இன்னைக்கு. இறையாண்மைன்னா என்னது? அந்த நாடே டிசைட் பண்ணணும். சரியா? எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்? இப்ப வாசிட்டு போறது கிடையாது கிளாஸ். உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒன்னொன்னுக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், வெளியே இருந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். பாதிக்கு மேல புக்ல இருக்காது, கீவேர்டு தான் இருக்கும். சரியா? பாதி நான் இப்ப நிறைய புக்ல படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இறையாண்மை. அடுத்து சமதர்மம்னா என்னது? கள பொருளாதாரம். வெரி குட். அடுத்தது மதசார்பற்றனா? எந்த மதத்துக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. சரியா? ஓகே, வெரி குட். சரி, சமதர்மத்தை வந்து ஒரு மாநாட்டுல வலியுறுத்தி இருப்பாங்க. அது என்ன மாநாடு? ஆவடி காங்கிரஸ் மாநாடு, ஆவடியில். ஓகே, வெரி குட். 4வது மக்களாட்சினா என்னது? எந்த நாட்டுல இருந்து அந்த தோன்றிச்சு? கிரீக். ஓகே, வெரி குட். அடுத்து குடியரசு. நாட்டினுடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கு பேர் தான் என்னது? குடியரசு. அடுத்தது நீதி. நீதி. நீதியில 3 நீதியை சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? என்ன நீதிலாம் பிரியம்பல படிச்சிருப்பீங்கல்ல? கரெக்ட். சமூக,
பொருளாதார அரசியல் நீதி. 3 நீதி இருக்கு. சமூக நீதி முதலுக்கு பேர் என்னது? சமூக நீதி. சமூக நீதினா என்னது? ஜாதி, நிறம், இனம், மதம், பாலினம் போன்ற எந்த சமூக வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் எப்படி நடத்துறது? சமமாக நடத்துறது. சரியா? ஜாதி, மதம் இதெல்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது? பாகுபாடு காட்டாம நடத்துறதுக்கு பேர் தான் என்னது? சமூக நீதி. இப்போ லைப்ரரி இருக்குன்னா இந்த மதத்தவர் தான் வர முடியும், இல்லை இந்த இனத்தவர் தான் வர முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸோ பாகுபாடு காட்ட முடியாது. அதான் என்னது? சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. பொருளாதார ரீதினா செல்வம், வருமானம், சொத்து இவற்றின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வித்தியாசத்தை என்ன செய்யக்கூடாது? காட்டாம எல்லாருக்கும் என்ன செய்யணும்? வாய்ப்பு கொடுக்கணும். அப்படிங்கிறத என்னது? பொருளாதார நீதி. 3வது ஒரு நீதி அரசியல் நீதி. சரியா? பிரதமர் ஓட்டு போட்டா எத்தனை ஓட்டு? 1 2? நரேந்திர மோடி ஜி ஓட்டு போட்டாருன்னா மிஷின்ல எத்தனை ஓட்டு விடும்? 1 விழுமா 2 விழுமா? நான் ஓட்டு போட்டா, நீங்க ஓட்டு போட்டா, இதான் என்னது? அரசியல் நீதி. புரிஞ்சுட்டா? எல்லாருக்கும் வாக்குரிமை 18 வயசு தான்னா எல்லாரும் போடுற ஓட்டுக்கு எத்தனை தான் வேல்யூ? இல்லப்பா அவர் முதலமைச்சர் அதனால அவருக்கு எத்தனை ஓட்டு கொடுத்துருவோம்? 10 ஓட்டு கொடுத்துருவோம்லாம் என்ன செய்ய முடியாது? கொடுக்க மாட்டார். சரியா? 1 ஓட்டு தான். அண்ணன் போட்டாலும் 1 ஓட்டு தான், தம்பி போட்டாலும் எத்தனை ஓட்டு தான்? 1 ஓட்டு தான். அரசியல் நீதி. அது மாதிரி 18 வயசு ஆயிட்டுனா அவனுக்கு என்ன உண்டு? வாக்குரிமை. இதுக்கு பேர் தான் என்னது? அரசியல் நீதி. அது மாதிரி குறிப்பிட்ட வயசு 25 வயசு 30 வயசு ஆயிட்டுனா யார் வேணாலும் என்ன செய்யலாம்? எலெக்ஷன் நிற்கலாம். எம்எல்ஏக்கு நிற்கலாம், எம்பிக்கு நிற்கலாம். யாருமே என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. சரியா? அதான் என்னது? அரசியல் நீதி. அப்போ 3 நீதி: சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஸோ இதை எங்க இருந்து எடுத்தாங்க? ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்ய புரட்சியிலேருந்து என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க. எதுல இருந்து எடுத்தாங்க? ரஷ்ய புரட்சியிலேருந்து இது என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க. 1917 ரஷ்ய புரட்சியிலேருந்து தான் என்ன பண்ணாங்க? இந்த 3 நீதியை வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய மக்களுக்கு இந்த 3 நீதி என்ன செய்யணும்? கிடைக்கணும். சரியா? பிரியாம்பிள ஒருத்தையும் படிச்சு அதை ஃபாலோ பண்ணாலே போதும், இந்தியா என்ன பண்ணிடும்? மாறிடும். வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சரியா? இந்தியாவுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ், இந்திய மக்கள் அனைவரும் பிரியாம்பிள படிச்சு அதன்படி நடந்தாலே போதும், இந்தியா என்ன பண்ணிடும்? 5 வருஷத்துல டெவலப் ஆயிரும். தனி மனிதன் எல்லாம் என்ன பண்ணிடும்? மாறிடும். சரியா? அழகா போட்டிருக்க. அப்படிதான் நான் ஜாதி மத அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா மனசு என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான்? ஒருத்தனை பழகினாலே முதல்ல எதை பார்த்தா பழக ஆரம்பிச்சிடறான்? ஜாதி மதம். சரியா? பொருளாதாரம். பணக்காரங்கிட்ட பார்த்தா 32 பல்ல என்ன செய்யும்? தெரியும். ஏழைய பார்த்தா மூஞ்சில என்ன செய்யும்? கடுகளி போட்டவன். பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? அப்படிதான் இருக்கும். சரியா? ஒருத்தர் அன்னைக்கு கிண்டலுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னாரு. என்ன அப்படின்னா, கல்யாண வீட்டுல இல்லை சர்ச்சில் பந்தி வைக்கிறதா இருந்தா நல்ல டிப்டாப்பா போட்டு நகைலாம் போட்டாங்கன்னா மட்டன் வாளியில என்ன செய்யும்? கரண்ட் எங்கே உள்ள போவோம், தோண்டும். சரியா? சாதாரண பாவப்பட்டவனை பார்த்தா உருளைக்கிழங்கோட என்ன செய்யும்? உங்க கையில மட்டன் வாளி வந்துச்சுன்னா பாவப்பட்டவனை பார்த்தா என்ன செய்யுங்க? தோண்டுங்க. நல்ல பணக்காரனை பார்த்தா என்ன செய்யுங்க? உருளைக்கிழங்கு. ஏன்னா அவங்களுக்கு வாரந்தோறும் இல்லை, டெய்லினாலும் என்ன எடுக்கலாம்? மட்டன் எடுத்து சாப்பிடலாம். ஆனா ஏழைகளுக்கு அதுல கிடைக்கிறதா என்னது? அவர் வேடிக்கையா சொன்னாரு, ஆனா அவ்வளவு அர்த்தம் இருக்கு. இயல்பாவே நம்ம மனசு அப்படி என்ன செஞ்சிருது? பணக்காரனுக்கு ஒண்ணு, ஏழைக்கு ஒண்ணு. ஸோ அதெல்லாம் என்னது? தவறு. இதை ஒரு மதம் தான் சொல்லணும்னு கிடையாது. ஒரு எத்திக்ஸா எதுல எழுதி வச்சிருக்கிறாங்க? நீ பிரியாம்பிள் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரியா? பிரியாம்பிள்லே இருக்குப்பா, அதை படிச்சாலே போதும். ஆனா அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை, நம்ம மாறுறதும் இல்லை. ஆனா சொல்றத மட்டும் சொல்லிடுவோம். இவர் வந்தா என்ன பண்ணிடுவாரு? மாத்திடுவாரு. இவர் வந்தா எல்லாத்தையும் மாத்திடுவாரு. 60 வருஷம் மாத்தாத இவர் என்ன பண்ணிடுவாரு? மாத்திடுவாரு. 60 வருஷம் இல்லை, 600 வருஷம் இல்லை. நீங்க போனாலும் மாற்ற முடியாது, நான் போனாலும் மாற்ற முடியாது. நான் பிரதமர் ஆனாலும் மாற்ற முடியாது, நீங்க பிரதமர் ஆனாலும் மாற்ற முடியாது. தனி மனிதன் மாறாத வரை ஒரு நாளும் தேசமும் என்ன செய்யாது? மாறாது, மாநிலமும் மாறாது, மாவட்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மாற்றம் எங்க இருந்து தான் தொடங்கணும்? சரி, ரைட், ஓகே. நிறைய பேசணும் அடுத்து போயிடும். சரி, இது எங்க இருந்து எடுத்தாங்க? ரஷ்ய புரட்சியில இருந்து எடுத்தாங்க. சரியா? நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்க மைண்ட் நல்லா என்ன செய்யும்? பிராடா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஒரு இன்ஃபார்மேட்டிவ் மேனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. சரியா? அதனால இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்சஸும் உங்க லைஃப்ல என்ன செய்யும்? ஏற்படுது. இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், நான் நிறைய படிக்கிறேன், மற்றவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நான் என்ன பண்ணிடுறேன்? நான் மாறிடுறேன். அவ்வளவுதான். எனக்கு படிக்கிறது எனக்கு பெனிஃபிட். ரைட். சரி, அடுத்தது சுதந்திரம். அடுத்த வார்த்தை என்னது? சுதந்திரம். ஸோ எதுலலாம் சுதந்திரம்? சொல்லுங்க, எதுலலாம் சுதந்திரம்? தாட்டு அப்படிதானே இருக்கு. எக்ஸ்பிரஷன், பிலீஃப், எண்ணத்துல, வெளிப்பாட்டுல, கோட்பாட்டுல. சரியா? அப்படிதான் போட்டிருக்கு. பிரியாம்பிள கரெக்டா படிக்கணும்.
சரியா? நம்பிக்கையில் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு என்னது? சுதந்திரம். அது என்னுடைய என்னது? நம்பிக்கை. திங்க் பண்றதுக்கு எனக்கு என்னது? சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் இருக்கா இல்லையா? என்ன வேணாலும் திங்க் பண்ணலாம். அது யாருமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, யாரையும் பாதிக்காது. அப்படிதானே? அப்போ சுதந்திரம், திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு, சுதந்திரம் இருக்கு. வெளிப்படுத்துறதுக்கு என்னுடைய நம்பிக்கையோ இல்லை மத நம்பிக்கையோ ஏதோ ஒரு காரியத்தை மற்றவனுக்கு வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? சுதந்திரம். ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாரையும் என்ன செய்ய முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றுறது அது என்னது? அது கம்ப்ளீட்டா தப்பு. அது பிரியாம்பிள் படியும் தப்பு, அது எல்லாத்தும் படியும் தப்பு தான். ஆனா என்னுடைய வெளிப்படுத்துறதுக்கு, என்னுடைய மத நம்பிக்கையை, என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? சுதந்திரம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. நம்பிக்கையில், எண்ணத்தில், வெளிப்பாட்டில். இந்த சுதந்திரங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்தாங்க. எங்க இருந்து எடுத்தாங்க? பிரெஞ்சு புரட்சி. 1789 பிரெஞ்சு புரட்சி. சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி விஷயத்தை என்ன செய்யக்கூடாது. அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு அமைதியா கூடி போராட்டம் பண்ணலாம், அது சுதந்திரம் இருக்கு. ஆனா அது பிறருக்கு என்ன செய்யக்கூடாது? கள்ள தூக்கி எறிஞ்சு பஸ்ஸை என்ன செய்யக்கூடாது? உடைக்க கூடாது. அது யாருக்கு இடைஞ்சல்? பஸ்ஸுக்காரனுக்கு இடைஞ்சல், பஸ்ல பயணம் பண்ற பயணிக்கு இடைஞ்சல். புரியுதா புரியலையா? அப்ப இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செய்யும்? அது பின்னாடி வரும்போது நிறைய படிப்போம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவாங்க. சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டதை என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. சரியா? சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஓன்னு கத்திரி போறது, அது யார் தூக்கத்தை கெடுக்கும்? பாவம், குழந்தைங்க தூங்குவாங்க, ஹார்ட் பேஷண்ட் தூங்குவாங்க, சத்தத்தை கேட்டால் நினைஞ்சிருவாங்க, பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க பிறகு. அப்படிதானே? அப்போ சுதந்திரம் என்னுடைய நல்லதுக்காக, நாட்டினுடைய நல்லதுக்காக பயன்படுத்துறது தான் இருக்கணுமே ஒழிய பிறருடைய கெடுதிக்காக என்ன இருக்கக்கூடாது? சுதந்திரம் இருக்கக்கூடாது. சரியா? சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவிட்ல ஊரடங்கு போடும்போது வெளியே என்ன செய்ய முடியாது? சுத்த முடியாது. உனக்கு சுதந்திரம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நீ சுத்துவ. நீ கொரோனாவை அடுத்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பரப்பிடும். ஏன்? அப்போ உங்களுக்கு எல்லாம் யோசிக்கணும். அப்போ ஏன் 144 தடை உத்தரவு போடுறான்? ஏன் 6 மணிக்கு மேல? இதான் ரீசன். சுதந்திரம் இருக்கு, ஆனா அந்த சுதந்திரம் பிறருடைய உரிமையை பாதிக்கும்படியா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பிறருடைய வெல்ஃபேரை பாதிக்கும்படியா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஸோ அதையும் கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லையா? சரி, சுதந்திரம். அடுத்தது சமத்துவம். அடுத்த கான்செப்ட் சமத்துவம். ஸோ சமத்துவத்துக்கு தான் போன வாரம் ஒரு கதை சொன்னேன். போன மாதம் சொன்னேன் இல்லை? என்ன சொன்னேன்? 10 பேர் கையில் 100 ரூபா இருக்கு, ஒருத்தன் கையில் 1000 ரூபா இருக்கு, ஒருத்தன் கையில் 100 ரூபா இருக்கு. அப்ப எல்லாருக்கும் 1000 கொடுக்கறது சமத்துவமா? அந்த 100 ரூபா இருக்கிறவனுக்கு கூட கொடுக்கறது சமத்துவமா? நல்லா தெரிஞ்சோம். இதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க? ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நம்ம ரிசர்வேஷனை சில நேரங்களில் நம்மளே சில நேரம் என்ன செய்வோம்? மனசுல சொல்லுவோம், எவன்டா கண்டுபிடிச்சது இந்த ரிசர்வேஷனை? நமக்கும் ஒரே மூளை தான் இருக்கு, அந்த ஜாதிக்காரனுக்கும் ஒரே மூளை தான் இருக்கு, பறையா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். ஆனா 1947-50 அப்படி கிடையாது. சரியா? 97% வேலையிலையும் பொறுப்புலையும் இருந்தது ஒரு கம்யூனிட்டி. எத்தனை பர்சன்டேஜ்? அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோன்னா 3%. வெறும் 3% இருக்கிற ஒரு குரூப் எத்தனை பர்சன்டேஜ் பதவி வச்சிருந்தாங்க? அப்ப எப்படி மீதி 97% தெருவிலே விட முடியும்? அதனால அவங்களுக்குன்னு என்ன கொண்டு வந்தாங்க? ரிசர்வேஷனை கொண்டு வந்து இவனுக்கு 30, இவனுக்கு 10, 15 என்ன பண்ணியிருக்கோம்? பிரிச்சு கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ அந்த நேரத்தில் அது செஞ்சது கண்டிப்பா என்னது? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? மேலே போறதுக்கான வாய்ப்புகள் நினைச்சு. ஏன்னா இல்லாதவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறதுக்கு பேர் தான் என்னது? ரிசர்வேஷன். இப்போ இனி ஒருவேளை ஓரளவுக்கு ஈக்குவலா வந்துட்டுனா என்ன பண்ணி விடலாம்? ரிமூவ் பண்ணி விடலாம். ஆனா இது வரைக்கும் அதனுடைய தேவை கண்டிப்பா என்ன பண்ணிருக்கு? இருந்திருக்கு. சரியா? இப்போ ஒன்றும் வேண்டாம், இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு ரிசர்வேஷன் போட்டிருக்கிறாங்க. சரியா? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னது? எக்கனாமிக், பொருளாதார ரீதியா வீக்கா இருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை சதவீத ரிசர்வேஷன் தெரியுமா? 10% இடஒதுக்கீடு. எத்தனை பர்சன்டேஜ்? அவங்க பாப்புலேஷன்ல இருக்கிறது வெறும் 3%. அப்ப என்ன அர்த்தம்? பேங்கிங்ல போய் கட் ஆஃப் எடுத்து பாருங்க. பிசிக்கு, எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு 58 கட் ஆஃப் இருந்தா இடபிள்யூஎஸ்சி கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? 28, 29 இருக்கும். சரியா? அவங்களுக்கு நல்ல என்னது மாலை போட்டு
உள்ள வாங்கன்னு என்ன பண்ணாங்க. இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா, கொண்டு வந்து 6 வருஷம் ஆக போகுது, நமக்கு தெரியாது. அதான் பிரச்சனை, என்ன நடக்குன்னு என்ன செய்யாது தெரியாது. நம்மளும் சரி ரைட்டு போட்டு அப்படின்னு என்ன செய்யறோம், போட்டோம். சரி, அதனால அது வேற விஷயம், அது இருக்கட்டும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொடுத்துருக்குறாங்க, இல்லை நம்ம சொல்லலை. அதனாலதான் என்ன கொண்டு வந்தாங்க, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. ஏன்னா வாய்ப்பு இல்லாதவனுக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, சமத்துவம். அப்போ அந்த சமத்துவத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, வாய்ப்புல என்ன செய்யணும், சமமா எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், வாய்ப்பு. கிடைக்காதவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படிங்கிறதா என்னது, சமத்துவம். ஸோ இந்த சமத்துவ கான்செப்டை எங்க இருந்தா எடுத்தாங்க அப்படின்னா, எங்க இருந்தா எடுத்தாங்க, பிரெஞ்சு புரட்சியில இருந்தா எடுத்தாங்க. சுதந்திரம், சமத்துவம். அடுத்து லாஸ்ட் என்னது, சகோதரத்துவம். சரியா, ஸோ இதை விட ஒரு கிளைமேக்ஸே என்னது இல்லை, தேவையில்லை. உறுதிமொழி சொல்லுவோம் அப்படிதானா ஸ்கூல்ல, என்னது, இந்தியானது நாடு, இந்தியர் அனைவரும் இந்தியரா, தமிழர் அனைவரும் எனது உடன்பிறப்புகளா? ஒழுங்கா சொல்லுங்க. இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகளா, தமிழர் அனைவரும் எனது உடன்பிறப்புகளா? இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள், என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். அப்படிதான் வச்சிருக்கிறாங்க பிரியாம்பிள்ல. இந்தியா எனது நாடு, இந்தியர் எல்லாரும் என்னது உடன்பிறப்புகள். அப்ப இந்த சகோதரத்துவத்துல அவங்க 2 காரியங்களை சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, தனி மனித மாண்பு, ஹியூமன் டிக்னிட்டி, தனி மனித மாண்பு. இந்த சகோதரத்துவத்தை ஏன் சொல்றோம்னா, தனி மனித மாண்பு. அது என்ன தனி மனித மாண்பு, வாட் இஸ் ஹியூமன் டிக்னிட்டி? மனிதனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். இந்த போர் குழி பார்த்துருக்கீங்களா, போர்வெல் குழி. அந்த குழிக்குள்ள ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய ஒரு சுஜித் வில்சன் ஒரு பையன் விழுந்தான். ஏன் இருக்கா, தீபாவளியே தமிழ்நாடு கொண்டாடலை. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கேன், அதில் ஒரு நாய்க்குட்டி விழுந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஏன் கண்டுவிடணும்ல. குரங்கு விழுந்துச்சுன்னா, குரங்கு விழுந்துருக்குங்க. குரங்கு தான் நம்ம முன்னோர், நம்ம குரங்குல இருந்து தான் வந்திருக்கோம். அப்புறம் குரங்கு விழுந்தா நீங்க ஐயோ கூடி கதறி போராட்டம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து தூக்கியிருக்காண்டாமா, தூக்கணுமா வேண்டாமா? தூக்க மாட்டோம். ஏன் தூக்க மாட்டோம்? அது அனிமல். சரியா, வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், தனி மனித மாண்பு. புரியும் நினைக்கிறேன். சரியா, ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணா அவ்வளோ அரசாங்கமும் வந்து என்ன செய்யும், நிற்கும், கேட்பான். ஏன், மனிதன். ஒரு உயிர் போச்சுன்னா பாடி வாங்க மாட்டான், போராட்டம் பண்ணுவான். ஏன், ஒரு பூனை செத்தா எவனும் போராட்டம் பண்ண மாட்டான், புரிஞ்சோன்னு வீட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா புரியலையா? இதுக்கு பேர் தான் என்னது, தனி மனித மாண்பு. அதனால தான் மாடு மாதிரி மனுஷனை என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. வேலை வாங்கினாலும் 8 மணி நேரம் தாண்டி என்ன செய்யாத, வேலை வாங்காத, சம்பளத்தை கொடு, கூலியை கொடுத்துரு. ஸோ இதெல்லாம் என்னது, தனி மனித மாண்பு. இது எங்க இருந்து காப்பி பண்ணாங்க, அமெரிக்காட்ட இருந்து சுட்டது. சரியா, ஆனா உண்மையா எங்க இருந்தா பிரெஞ்சு புரட்சிலன்னு சொல்லலாம், அங்கேயும் இருக்கும். சரியா, இப்ப நான் கேட்கறேன், குரங்குல இருந்து மனசே வந்தான்னு சொல்றதுக்கு பேரு ஹியூமன் டிக்னிட்டியா? ஆனா நம்ம நம்புவோம், தனி மனித மாண்பையும் நம்புவோம், குரங்குல இருந்து வந்தாங்கிறதே என்ன செய்வோம், நம்புவோம். ஏன்னா என்ன செய்ய மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். சரியா, தலையில இருந்து ஒருத்தன், வயிற்றுல இருந்து ஒருத்தன், காலில் இருந்து ஒருத்தன், பாதத்துல இருந்து ஒருத்தன் பிறந்தான்னு சொல்றாங்க. இஸ் திஸ் ஹியூமன் டிக்னிட்டி? இஸ் திஸ் ஹியூமன் டிக்னிட்டி? நோ. புரியுதா புரியலையா? ஒருத்தன் தலையில இருந்து வந்தானா, ஒருத்தன் காலில இருந்து வந்தாங்கிற பேர் டிக்னிட்டியா? அப்ப அவனை என்ன பண்ணலாம், காலு கீழே போட்டு என்ன செய்யலாம், மிதிக்கலாம். சரியா, அப்படி கிடையாது. God created the man in his own image. கடவுள் தன்னுடைய ஓன் சாயல்ல மனிதன் என்ன பண்ணார், படைச்சார். இதைத்தான் அமெரிக்கால என்ன பண்ணாங்க, ஹியூமன் டிக்னிட்டி அப்படிங்கிறத வச்சாங்க. வி மேட் இட் ஃப்ரம் பைபிள் எழுதுறதுக்கு பதிலாக பெஞ்சமின் பிராங்க்லினுடைய தலையீட்டால அந்த பைபிளுங்கிற வேடை என்ன பண்ணி விட்டாங்க, ரிமூவ் பண்ணி விட்டாங்க. கடவுள் மனிதனை கண்ணியமாக படைத்தார். அதனாலதான் நம்ம அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், போர் குழிக்குள்ள நாய் விழுந்தா கண்டுவிட மாட்டான், ஆனா மனுஷன் என்ன, மனிதனுக்கு அவ்வளவு. அப்போ கடவுள் மனிதனை தன்னுடைய சொந்த இமேஜ்ல படைச்சாரு. 1. 2வது, கடவுள் இந்த பூமிக்கு நாய் சாயல்ல வரல, குரங்கு சாயல்லையும் வரல, எந்த சாயல்ல வந்தார், மனிதன். ஸோ அதனால நம்ம தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத அமெரிக்கா கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணாங்க, சேர்த்தாங்க. அங்க இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா, எங்க இருந்து எடுக்கப்பட்டனா, என்ன புரட்சி, பிரெஞ்சு புரட்சி. அவ்வளவுதான். அது பேக்ரவுண்ட்ல புரியணுங்கிறதுக்காக என்ன செய்யறேன், ஹியூமன் டிக்னிட்டா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன செய்யறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். God created a man in his own image. கடவுள் தன்னுடைய சொந்த சாயல்ல மனிதனை என்ன பண்ணார், படைச்சார். ஸோ அதனால எப்படி நம்மளை நடத்துறோமோ அதே போல சக மனிதனை என்ன செய்யணும், கண்ணியமா நடத்தணும். நாய் மாதிரி என்ன செய்யக்கூடாது. நீ பெரிய பதவி போனாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, டிக்னிட்டியோட மனுஷனை என்ன செய்யணும், நடத்தணும். அப்போ இந்த ஒருமை, இந்த சகோதரத்துவத்துல முதல் கான்செப்ட் எதை வலியுறுத்துறாங்க, ஹியூமன் டிக்னிட்டி, தனி மனித
கண்ணியம். புரிஞ்சுட்டா? அது கண்ணியம்னா என்ன, டிக்னிட்டி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது. அது காரணம் என்னன்னா ரூட்டி தான். கடவுள் மனிதனை படைத்தார் அவருடைய இமேஜ்ல. கடவுள் பூமிக்கு எப்படிதான் வந்தாரு, மனுஷ சாயில தான் வந்தார். ஸோ அதனாலதான் அந்த கான்செப்ட் அங்க இருந்தா என்ன செய்யப்பட்டது. வேற எங்கேயும் நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னவன நீ டிக்னிட்டின்னு சொல்ல முடியாது. அல்லது ஒரு சாரார் தலையில இருந்தும் ஒரு சாரார் வயிற்றுல இருந்தும் இன்னொருத்தர் காலில், அப்பனா என்ன பண்ணலாம், காலு கீழே உள்ளவங்களும் என்ன செய்யலாம், காலில் போட்டு மிதிக்கலாம். இன்னொருத்தர் சொல்றாங்க தீண்டத்தகாதவர்னா என்னது, கடவுளுடைய உருவத்திலே அவங்க இல்லை, இந்த 5-4 இருந்து விளக்கப்பட்டவங்க, அப்பனா அவங்களை என்ன செய்யலாம், ஒதுக்கி வைக்கலாம். அது கரெக்ட் கிடையாது, நமக்கே தெரியும். அப்படிதானா? எல்லாரும் உன் போலதான் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சரியா, பிறப்பால் அனைவரும் சமம். திருவள்ளுவர் என்ன செய்யறாரு, தெளிவா சொல்றாரு. ஸோ அதை வலியுறுத்துற ஒரு கான்செப்ட் எங்க இருந்து எடுக்கப்பட்டது, பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது. வேற எங்கேயும் நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சரியா? சில இதுல பெண்களே என்ன செய்ய மாட்டாங்க, ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. அப்படித்தானே? பெண்களே அடிமையா நடத்துவாங்க. ஸோ கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைச்சே மட்டும் இல்ல, விழா எலும்புலேருந்து பெண்ணை என்ன செய்யறாரு, தலையில இருந்து எடுத்தா பெண்ணை தலையில தூக்கி வைக்கலாம், காலில இருந்து எடுத்தா காலில் போட்டு மிதிக்கலாம். விழால இருந்து எடுக்கப்பட்டதுனால போத் ஆர் ஈக்குவல். ரைட்டா? 4500 வருஷத்துக்கு முந்தைய ஈக்குவாலிட்டிலாம் என்ன பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பெரியார் அம்பேத்கர் படிச்சதுனாலதான் அவங்க முட்டா பையில அப்படி இருக்காதப்பா, அவளுக்கு என்ன கொடு, சொத்துல ஜம பங்கு கொடு, ஒழுங்கா அவளுக்கு என்னது கொடு, படிப்பை கொடு, ட்ரெஸ் போடாம வச்சிருக்கிய, மேலார இணையாம வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணி எடுத்து கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம பிரச்சனை என்னது, படிக்கல. அதான் மேட்ரு. எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரியாது, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, 50 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தோம்னு என்ன செய்யாது தெரியாது. ஏதோ வந்தோம் போனோம், வந்ததை திங்குறோம், விதி வந்தால் சாகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரேஷன் 50 வருஷமா என்ன பண்ணிட்டு போயிட்டு. அதான் ரீசன். யதார்த்தத்தை நான் சொல்றேன். எது யங்ஸ்டரா இருந்தாலும் சரிதான், பெரியவங்களா இருந்தாலும் சரிதான், படிச்ச மேதாவிகளா இருந்தாலும் மேதாவிகளா இருந்தாலும் சரிதான், எதுக்காக இருக்கும்னு என்ன செய்யறது இல்லை, சில நேரம் தெரியுது. அப்போ ஹியூமன் டிக்னிட்டி ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இந்தியாவில் ஒரு ரெஃபர்மேஷன் உண்டாகணும்னா முதல்ல இந்த தனி மனித ஒழுக்கத்தை, கண்ணியத்தை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். மனசை அடிக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, நாய் மாதிரி நடத்துறது, பார்ஷியாலிட்டி பார்க்கறது. சரியா? இப்போவாது பரவாயில்ல, இல்லைன்னா 100 வருஷத்துக்கு முந்தி படிச்சாலே என்னது ஊத்திடுவாங்க, ஈயத்தை காய்ச்சி என்ன பண்ணிடுவாங்க, ஊத்திடுவாங்க. சரி, அப்படிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க நிறைய ரெஃபார்மேஷனிஸ்ட். ஸோ அவங்களுக்குலாம் இந்த கான்செப்ட் தான் தனி மனித கண்ணியம். அடுத்தது இன்டெகிரிட்டி, தேசத்தினுடைய ஒருமைப்பாடு. ஸோ எதை செஞ்சாலும் சரி அது எதை குலைக்கக்கூடாது, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை என்ன செய்யக்கூடாது, குலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க என்ன செய்யறாங்க, கடைசி பாயிண்டா சொல்றாங்க இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு. ஒன்பது கான்செப்ட் தரவாயிட்டா, கான்செப்ட் புரிஞ்சுட்டா என்ன சொல்லியிருக்குன்னு. ஸோ இதெல்லாம் இந்திய மக்களுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும் அப்படிங்கிற. நீ இதெல்லாம் நல்லா திரும்ப படிச்சு பாருங்க. இதை வந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டானா வேற சட்டமே அவனுக்கு என்ன இல்லை, சரியா? தனி மனித கண்ணியத்தை ஃபாலோ பண்ணாலே அவன் அடுத்தவனை என்ன செய்ய மாட்டான், கொலை பண்ண மாட்டான், ஒரு பெண்ணை போய் என்ன செய்ய மாட்டான், விபச்சாரம் பண்ண மாட்டான். முடிஞ்சு போச்சு. கடவுள் சாயல்ல படைச்சிருக்காரு. சக மனிதனை நேசிக்கிறோன்னு வந்தாலே இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள், அந்த ஒரு லைன்ல எல்லாம் என்ன பண்ணி போயிடும், முடிஞ்சு போயிடும். சகோதரன். நமக்கு பிரச்சனை என்னன்னா அதான் பிரச்சனை. சரியா? தமிழர் அனைவரும் எனக்கு உடன்பிறப்புகள். வடக்கனை பார்த்தா என்ன செய்யறது, எரிஞ்சு விடுறது. அப்படியே இருக்கிறாங்க. ஏன் வடக்கண்ணன் எங்க இருந்து, அவனும் இந்தியர் தானே, நம்மளும் இந்தியர் தான், அவனும் இந்தியர் தானே. அது ஒரு பார்ஷியாலிட்டி என்ன செய்யறது, வடக்கன்னு சொல்லியே கடைசியில் அவ்வளவு பதவியும் அவன் தான் என்ன பண்ணுவான். 20 வருஷத்துல பாருங்க, அவ்வளவு ரயில்வேல இருந்து அவ்வளோத்தையும் அவன் தான் என்ன பண்ணிட்டு போவான் கடைசியில கைப்பற்றிடுவான். அதனால யாரையுமே, அது வடக்கனா இருந்தாலும் சரி தெற்கனா இருந்தாலும் சரி, யாரையுமே என்ன செய்யக்கூடாது. 50 வருஷத்துக்கு முந்தி இங்க இருந்து சவுத்துல இருந்து நார்த்து போனாலே அடிச்சு விரட்டிடுவாங்க. ஏன்னா ஹிந்தி ஒழிக நம்ம தான் என்ன பண்ணோம், போராட்டம் பண்ணோம். 1967 ஹிந்தி ஒழிக நம்ம தான் சொன்னோம். இங்க இருந்து போகும்போதே என்ன பண்ணிடுறாங்க, இவன் தமிழ்நாட்டுக்காரன் வந்தாலே விரட்டி விட்டுறாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு மொழி துவேஷம் இல்லை மொழி பாகுபாடு, இனப்பாகுபாடு அது வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு இந்திய மக்களுக்கு யாருக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு கான்செப்ட், ஹியூமன் டிக்னிட்டி. காட் கிரியேட்டட் எ மேன் இன் ஹிஸ் ஓன் இமேஜ். கடவுள் தன்னுடைய சொந்த சாயல்ல மனுஷனை என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஸோ இவங்க அந்த கான்செப்டை சொல்லலைன்னாலும் அந்த கண்ணியங்கிற வேர்டு ஒரிஜினலாக எங்கேருந்தா எடுக்கப்பட்டது, அங்கேருந்தா எடுக்கப்படும். நீங்கள் வேற எங்கனாலும் நீங்கள் தேடி பாருங்க, ப்ரூஃப் இருந்தால் என்கிட்ட கூட நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, காட்டுங்க. ஏன்னா ப்ரூஃப் இருக்காது. ஹியூமன் டிக்னிட்டிக்கு நீங்கள் வேற எங்கேயும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ப்ரூஃப் தேட முடியாது. இந்த ரெண்டு தான் ப்ரூஃப். கடவுள் சொந்த சாயல்ல படைத்தார். கடவுள் பூமிக்கு மனித உருவில் வந்தார். ஒருவேளை நாய் உருவில் வந்திருந்தாருன்னா நாய்க்கு என்ன கொடுத்துருக்கலாம், டிக்னிட்டி கொடுத்துருக்கலாம். குரங்கு சாயல்ல வந்தா குரங்குக்கு என்ன கொடுத்துருக்கலாம், டிக்னிட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா மனித சாயல்ல வந்தார். அதனால மனிதன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றது மாபெரும் என்னது, முட்டாள்தனம். சரியா? கடவுளுடைய ஓன் இமேஜ். சரியா? மண்ணினால் படைத்தார் அப்படின்னா மண்ணில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ
அவ்வளோ எலிமெண்ட்ஸும் எங்கே இருக்குது, மண்ணில் இருக்குது. இந்த பாடி இறந்த பிறகு மண்ணில் போட்டோடனே அந்த பாடி நெஞ்சிரும், எலும்பு தான் இருக்கும். மண்ணுக்கு மண்ணு அது என்ன பண்ணிடும், மக்கி போயிடும். பறவை விலங்கு மண்ணில் தூக்கி போடுங்க, கொஞ்ச நாள் அது புதைச்ச இடமே என்ன செய்யாது, தெரியாது. பிளாஸ்டிக்கை மண்ணில் போடுங்க, பல வருஷம் ஆனாலும் மக்காது. ஏன்னா பிளாஸ்டிக் நாட் மேட் அப் ஆஃப் சாண்ட். எதெல்லாம் மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டதோ அது மண்ணுக்கு போகும்போது என்ன பண்ணிடும், மக்கி போயிடும். எதெல்லாம் மண்ணிலேருந்து உருவாக்கப்படலையோ அது மண்ணுக்கு போகும்போது என்ன செய்யாது, மக்காது. அதனால தான் பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு கிரியேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். இடையிடையே சைடில் நிறைய கதைகள் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறது தான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். உங்களுடைய படிப்பு இது கூடணும். நீங்கள் இன்னும் கூடுதலாக என்ன செய்யணும், வாசிக்கணும். யூடியூப்பில் தேடுங்க, சரியா, டெலிகிராமில் வாட்ச் பண்ணுங்க, நிறைய புத்தகங்களை தேடி என்ன செய்யுங்க, வாசிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் கிளாரிட்டி என்ன செய்யும், கிடைக்கும். சரியா? சரி, இப்போ கடைசியாக கோட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எழுத வேண்டாம், ஏன்னா நிறைய இருக்குது, எழுத வேண்டாம், தெரிஞ்சுக்கோங்க. பின்னாட்களில் நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பிடிஎஃப் கொடுக்கும்போது நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா? நமது இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசின் ஜாதகம் முகவுரையை நம்ம இந்தியாவுடைய ஜாதகம்னு ஒருத்தர் சொல்றாரு. யார் அப்படின்னா KM முன்ஷி அப்படிங்கிற என்ன சொல்றாரு, இது வந்து ஜாதகம் மாறிப்பா இந்தியாவுக்கு அப்படிங்கிறாரு. சரியா? பண்டிட் தாக்கூர் தாஸ் பர்காவா என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியலமைப்பில் இது ஒரு பெரிய ரத்தினம், அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் திறவுகோல். இவ்வளவு இது சொல்றாரு. அரசியலமைப்பின் ஆன்மா, திறவுகோல், அரசியலமைப்பினுடைய என்னது ஒரு ரத்தினம், ஒரு மெட்டல் அப்படிங்கிறார். யார் சொல்றா, பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்க்கவா சொல்றாரு. எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு கீ நோட், முக்கிய குறிப்புரை. சரியா? நீங்க இந்த கீபோர்டெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு போடுறதுக்கு முந்தி ஒரு நொடி ஒரு அமுக்குவாங்க, பேண்ட் கீ நோட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கியா, பேண்ட். அதான் அதை ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த அவன் என்ன பண்ணுவான், பாட்டை ஸ்டார்ட் பண்ண. அந்த வேலை தான் போட்டிருக்கு, கீ நோட், முக்கிய குறிப்புரை என்னதுதான், இந்த முகவுரை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அடுத்து இதை வந்து ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யற, இது ஒரு புரட்சியை தவிர வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது, இந்த முகவுரையை மாற்ற முடியாது. இது ஒரு புரட்சி, இதை வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொன்னது யார் அப்படின்னா, இதயத்துல்லா அப்படிங்கிற இந்தியாவுடைய முன்னாள் தலைமை நீதிபதி என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. சரியா? பிடிஎஃப்ல பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். ஸோ இதுல இவ்வளவு இது என்ன செய்யணும், இவ்வளவு இது முக்கியமானது. சரியா? இந்த முகவுரையை திருத்த முடியுமா, அமெண்ட் பண்ணலாமா? இந்த முகவுரையில இப்போ உதாரணத்துக்கு மத சார்பற்றன்னு இருக்கு, அதை எடுத்துட்டு மத சார்புள்ள நாடு அப்படின்னு மாத்தலாமா, மாற்ற முடியுமா, மாத்திடலாமா, மாற்ற முடியாது. ஏன், அவரு மாத்துவாரு, அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு, அவருக்கு வானலாம் அதிகாரம் கொடுத்துருக்கலாம், மாத்தலாம். ஆனா எது மாறக்கூடாதுன்னா, அடிப்படை கட்டமைப்பு என்ன செய்யக்கூடாது, மாறும். உதாரணத்துக்கு மத சார்பட்டனா அதை எடுத்துட்டு இன்னொரு வேலை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. சமத்துவம் அப்படின்னா அதை எடுத்துட்டு இன்னொரு வேடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போட மாட்டீங்க. சமத்துவத்துல இன்னும் கூடுதலா என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு இருக்கலாம், இன்டெகிரிட்டியை வளர்க்கறதுக்கு கூடுதலா என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். சுதந்திரம்னா கூடுதலா சுதந்திரத்தை சேர்த்துக்கலாம். முடியாது சுதந்திரம் வார்த்தையை எடுத்துடுறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப மாத்தலாம், ஆனா எது மாறக்கூடாது, அடிப்படை கட்டமைப்பு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1973 வருஷம் ஏப்ரல் 24 கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் ஒருத்தர் போட்ட வழக்குல நீதிமன்றம் என்ன கொடுத்திருப்பாங்க, தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதனால இன்னைக்கும் முகவுரை மாத்தலாம், ஆனா எது மாறக்கூடாது, கட்டமைப்பு மாறாம மாத்தணும் அப்படிங்கிறதா என்னது. சரியா? சரி, இவ்வளவுதான் முகவுரை. ஓகே, ஒரு கிளாஸ் போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது 2:30, அடுத்த மாசம் வரும்போது 2:30 வந்த உடனே நான் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆனாலும் நீங்க எடுத்து முகவுரை எழுதிடணும். பாரா எப்போ, அடுத்த செப்டம்பர்ல நாங்க வர்ற அன்னைக்கு 2:30 இல்ல 2:20 வந்துருங்க. வந்து முகவுரை ஃபுல்லா 2 மணிக்கு ஆரம்பிச்சிங்களா, முகவுரை ஃபுல்லா எழுதிடணும், மனப்பாடமா எழுதிடணும். சரி, 2 மணிக்கு வந்து என்ன பண்ணிடணும், முகவுரையை லைன் மாறாம மனப்பாடமா எழுதிட்டு வந்துடும், படிச்சுட்டு வந்துடும். 1 மாசம் டைம் இருக்கு. சரியா? கம்மியா கொடுக்கல, கம்மியா தான் கொடுத்துருக்கேன். சரியா? 1 மாசம் டைம் இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டு வந்துடணும், படிச்சு வந்துடும். நாங்க வந்தோடனே கடகடன்னு உங்களுக்கு கிடைச்சிடும், திருத்தி தரும். சரியா?